இன்றைக்கி ரொம்பவே பிஸியான ஒரு நாள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்த மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது திடீர்னு டிசைட் பண்ண ஒரு பார்ட்டி அப்படிங்கிறதுனால என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் காலையில் தான் டிசைட் பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக முந்தின நாளே டிசைட் பண்ணியிருந்தோம்னா சீக்கிரமே நம்மளுக்கு காலையில் வேலை முடிஞ்சிருக்கும். இதுக்கே பாதி டைம் ஸ்பெண்ட் போயிடுச்சு. அண்டு என்னென்ன மெனு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ வச்சு ஒரு பாயாசம், அதுக்காக பால் மேங்கோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அண்டு மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு, மஷ்ரூம் குழம்பு. வெஜிடேரியன் நான் ஒருத்தி மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு மஷ்ரூம் குழம்பு மட்டும் பண்ணியிருந்தேன். இன்னும் சில ரெசிபீஸ் இருக்குது. அது நான் எப்படி நான் டிஷ்ஷஸ் எல்லாம் முடிக்க போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிசைட் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா கொத்தமல்லி தூள் தீர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். அதை வாங்கலை. ஸோ கொத்தமல்லி இருந்துச்சு, அதனால் அதை வறுத்து நான் அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் பண்ணும்போது அதில் கொத்தமல்லி தூள் கண்டிப்பாக தேவை. தேங்காயும் எம்டி ஆகிடுச்சு. தேங்காய் எதுக்குன்னா மோஸ்ட்லி குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். மற்ற எதுக்கும் தேங்காய் இல்லை. ஸோ நான் அதனால் அதை கட் பண்ணி பின்னாடி இருக்க தோல் எடுத்துக்கிட்டேன். அது எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் பை சைடு நான் குழம்புக்கு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் என்னென்னா, நம்ம வெல்கம் ட்ரிங்க்காக PineappleVirjinMojito தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொஜிட்டோக்காக கொஞ்சம் சில்லுன்னு வேணும் ஜூஸ் எப்போவுமே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து அதை ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலாம். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா தான் கொஞ்சமாவது குடித்த மாதிரி இருக்கும். பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா ஜூஸ் மட்டும் எடுத்து வடிகட்டி அதை ஃப்ரிட்ஜில் போட்டுருந்தோம். நான் ஒரு சின்ன பைனாப்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தோணுச்சு இன்னும் ஒரு 2 பைனாப்பிள் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா கரெக்டாக 4 கிளாஸஸ் தான் வந்துச்சு. சைட் பை சைட் மட்டன் கிரேவிக்கு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதே கிரேவியை தான் நான் மஷ்ரூமுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்து அதை மஷ்ரூமையும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரே மசாலாவை யூஸ் பண்ணி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கும் கிரேவி பண்ணும்போது நம்மளுக்கு நிறையாவே டைம் சேவ் ஆகும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுற வரையிலும் மிக்சியில் போட்டுட்டு அப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணலை. கொத்தமல்லி அரைச்ச அதே மிக்சியை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். மட்டன் நான் இப்போ கிரேவிக்கு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் போடல. லைட்டாக கொத்தமல்லி தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்டு நல்லா வெந்த கிரேவியில் இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி. இது பிரியாணிக்கு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மஷ்ரூமை வதக்கிட்டு அதுலேயும் போட்டு அதில் ஊற்றி நம்ம அதை மஷ்ரூம் கிரேவியாக பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. சைட் பை சைட் தயிர் பச்சடியும் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அண்டு தயிர் ஊற்றி அதில் லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அது புளிக்காமல் அப்படியே இருக்கும். வேணால் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்தது பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சிடலாம். பிரியாணி கொஞ்சம் ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே பிரியாணி இதை ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் 3/4 கிலோ பிரியாணி போட்டேன். 3/4 கிலோ மட்டனுக்கு. அண்ட் வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சமாக தான் போட்டேன். தக்காளி வெங்காயத்தை விட ரொம்ப கம்மியாக, ஒரு பேருக்கு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா எப்போவுமே பிரியாணி நல்லாயிருக்கும். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க பக்காவாக சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட ரெசிபி தான் நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுவேன். அண்டு பாயாசமும் சீக்கிரம் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சூடாக குடித்தா நல்லா இருக்காது பிரியாணிக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் சில்லுன்னு எல்லாமே கொஞ்சம் அந்த சூடு ஆறுன மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டெசர்ட்டு இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு பாயாசம் மேங்கோ பாயாசம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மேங்கோவெல்லாம் கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணோம். அதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி பார்ட்டிக்கு நிறைய ஐட்டம் செய்யும்போது
கையோட அப்பப்போ பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நிறையா பாத்திரம் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண பாத்திரத்தையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு பின்னாடி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ரெசிபீஸ் பண்ணோம் அப்படிங்கிற கஷ்டமே தெரியாது. இப்போ நல்லா தண்ணி கொதித்த உடனே பிரியாணியில் நம்ம ரைஸை போட்டுட்டு ஒரு விசிலெல்லாம் வேண்டாம், நான் குக்கரில் பண்ணுறதுனால சும்மா சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணால் எல்லாமே கரெக்டாக ரெடியாகி இருக்கும். பால் வந்து நான் கொஞ்சம் நல்லா திக்கான ஆடையோடு சேர்த்து ஊற்றிடுவேன். இதுக்காக க்ரீமோ கண்டென்ஸ்டு மில்கோ இந்த மாதிரி தனியாக எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். பாதாம் நிறைய நல்லா வறுத்துட்டு அது கூட சேமியாவையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றி பால்லையே அந்த சேமியாவை வறுத்து வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளியும் போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆற விட்டு நம்ம மேங்கோவை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள். திக்னஸ்க்காக வேணும்னா கொஞ்சம் ரைஸ் பவுடரை கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பால்குள்ளே ஊற்றிட்டோன்னா நல்லா திக்காயிரும். அது ஹெல்த்தியும் கூட. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமல் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணி பாருங்கள், அரிசி மாவு, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மேங்கோ வந்து கொஞ்சத்தை எடுத்து பாயாசத்துக்காகவும் மீதியை வந்து சும்மா பிளேட்டில் வந்து டெக்கரேஷனுக்காகவும் சில பேர்த்துக்கு தனியாக சாப்பிட பிடிக்கும் இல்லையா, அதுக்காக நான் போடுறதுக்காக எடுத்து வச்சேன். இப்போ மேங்கோ சீசனுங்கிறதுனால மேங்கோ இல்லாமல் ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மொஜிட்டோவை ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். ரசம் மட்டும் கொஞ்சம் வைக்கணும், ரசமும் ஒயிட் ரைஸும். அதனால் அதை வந்து அடுத்தது கடைசியாக பண்ண போகிறேன். அண்டு மொஜிட்டோவுக்கு பார்த்திங்கன்னா மின்ட்டு நிறையா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 2 லெமனை நான் ஃபுல் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க பைனாப்பிள் ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரெடி. இதில் கடைசியாக நம்ம சோடா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோடா இல்லாட்டி மவுண்டன் டியூ, ஸ்ப்ரைட், இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரிங்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் வந்து கால்வாசிக்கு இந்த ஜூஸ் மிக்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸும் சோடாவும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மொஜிட்டோ வீட்லேயே ரெடி. அதுவும் பைனாப்பிள் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் பண்ணும்போது மொஜிட்டோவோட டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பார்ட்டி டைம்ஸில் ஏதாவது ஒரு நாள். அண்டு நானும் இதெல்லாம் முடிச்சுட்டு டேபிள் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு ஒரு குக்கரில். மட்டன் கிரேவி வச்சுருந்த குக்கர்லேயே பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு அதே குக்கரில் ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரசம், ஒயிட் ரைஸு, மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி அண்ட் பாயாசம் எல்லாமே ரெடி. ரைத்தாவும் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே ஒரு 3 ஹவர்ஸில் இந்த கெஸ்ட் மெனு முடிஞ்சிருச்சு. மட்டன் பிரியாணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருந்தது. உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுற இதை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த சிம்பிள் மெனுவை ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். அண்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.